எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரோஹிணி பிரியா. என்னோட நேட்டிவ் தூத்துக்குடி தான். நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 176 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். ட்ரெஸரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜேஏ சூஸ் பண்ணியிருக்கேன். நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் என்னோடய அப்பா அம்மா, என் அக்கா, அப்புறம் சுரேஷ் ஐஸ் அகாடமி தான். எங்கள் டேடியால் வர முடியல. அவங்க மணிப்பூரில் சிஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்பாவால் வர முடியல, அம்மா வந்திருக்காங்க. ஸோ இந்த மேடை எல்லாருக்குமே ரொம்ப படிக்கிற எல்லாருக்குமே ரொம்ப கனவான மேடையாக இருக்கும். அங்கே நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வீட்டில் படிக்கிறதுக்கான நல்ல என்விரான்மெண்ட்டை மேக் பண்ணி கொடுத்தது எங்கள் அப்பா அம்மா தான். நான் ரொம்ப ஹாப்பியாக படிச்சுன்னு தான் சொல்லணும். நான் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான என்விரான்மெண்ட்டாக எனக்கு கொடுத்தாங்க. நான் ஜாப் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினதை விட எங்கள் அப்பா அம்மாவும் என் அக்காவும் தான் என்னை ரொம்பவே நம்பினாங்க. அண்ட் அதுக்கப்புறமா என்னை ஸ்டடி லெவலில் என்னை அப்கிரேட் பண்ணது சுரேஷ் ஐஸ் அகாடமி தான். அதுக்காக நான் சுகேஷ் சார், கனிமுருகன் சார், எனக்கு கிளாஸ் எடுத்த எல்லா ஃபேக்கல்ட்டிஸ்க்கும் நான் ரொம்பவே ஹார்ட்லேருந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நான் மே 2023 தான் நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 தான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸாம். நான் வரும்போது ரொம்பவே பயமாக இருந்துச்சு. நம்மளால் முடியுமா, நம்ம 1 இயரில் கிராக் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் நினச்சிருக்கேன். கிளாஸ் ஜாயின் பண்ணேன், 2 வீக்ஸ் போச்சு. அப்போது டக்குன்னு வேண்டாம், நம்ம வேறு எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு நான் ஆஃபீஸ் ரூம்லலாம் போய் கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டைலமாவாக தான் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கிளாஸ் அட்டன் பண்ண எனக்கே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது. பிகாஸ் எனக்கு எடுத்த எல்லாருமே ரொம்ப அப்படி ஃபுல் ஃப்ளெஜ்டாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது எனக்குமே நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. மார்னிங் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதில் ரேங்கிங் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நல்லாவே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் எனக்கு நல்லாவே என்னை பூஸ்டப் பண்ணிச்சின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதும் டெஸ்ட் ஷெடியூல் வந்துருச்சு. தமிழுக்கு டெஸ்ட்டு, மேக்ஸ் டெஸ்ட்டு, அப்புறம் எல்லாம் சேர்த்து ஒரு டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் எழுதியிருக்கேன். எல்லா டெஸ்ட்டுமே நான் முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணிடுவேன். ஒரு வேளை என்னால் வர முடியலனா கூட நான் கொஸ்டின் பேப்பரை வாங்கி வீட்டில் வச்சு போட்டு பார்த்துருவேன். ஸோ டெஸ்ட்டு ரொம்பவே எனக்கு முக்கியமாக இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா டெஸ்ட் நான் போட்டு பார்த்தனால தான் என்னால் டைம் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. நல்லா ஃபோக்கஸாக எப்படி பார்க்கணும் கொஸ்டின்ஸை, எப்படி ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி ஆன்சர் கொடுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் டெஸ்ட் மூலமாக தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் படிக்கிற ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, சுகேஷ் சார் சொல்கிற அட்வைஸ் தான். எப்போவுமே சுகேஷ் சார் சொல்லுவாங்க என்னென்னா, லிமிட்டட் மெட்டீரியல்ஸ் நீங்கள் படித்தாலும் நீங்கள் அதை நல்லா ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகேஷ் சார் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் இந்த 1 இயர் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணது. இந்த ஒரு விஷயம் தான், அதுதான் என்னை ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிராக் பண்ண வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் நான் லிமிட்டடாக படிச்சிருந்தாலும் வெளியே உள்ள கொஸ்டின்ஸ்லாம் நான் எப்படி கவர் பண்ணேன் அப்படின்னா, நான் போடுற டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிடுறேன் இல்லையா, அதனால அந்த டெஸ்ட்லேயே எனக்கு மெத்தட் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபைனல் லெவல் ஆஃப் அப்கிரேடாக என்ன இருந்துச்சு அப்படின்னா, நான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, ஃபெப்ரவரியில் வந்தது குரூப் 4க்கு. ஸோ வந்ததுமே நான் ஒன்று மைண்டில் நல்லாவே செட் பண்ணிக்கிட்டேன். என்னென்னா, ரிசல்ட் பற்றி யோசிக்கவே கூடாது, நம்ம படிக்கிறத படிக்கலாம். எனக்கு யூனிவர்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம என்ன படிக்கிறோமோ அது சுற்றி உள்ளது நம்மளை பார்த்துட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோமோ அது நம்மளை அதே இடத்துல கூட விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அது தான் என்னை இந்த இடத்துல விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே நம்பிக்கையாக படிங்க. நெக்ஸ்ட்டு படிக்க வர குரூப் 4 ஆஸ்பிரன்ஸ், இப்போ படிச்சிருக்கிற ஆஸ்பிரன்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரஸ்ட் த ப்ராசஸ். தேங்க்யூ. இவ்வளோ ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணி இவ்வளோக்குள்ளே வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.